இவருடைய உரையை பார்க்கலாம். பொழிப்புரை. ஆரணம் ஆகமங்கள் என்னும் செய்யுளில் கூறி போந்த உபதேச மாத்திரைக்கே அன்றி உலகம் அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது முதலாக இங்கனம் கூறி போந்த தோற்றம் மறைப்பு நிலை இறுதி என்னும் ஐந்தொழில் செய்தற்கும் இவ்வடிவம் இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும். அப்போ முதல்ல நமக்கு அந்த 66வது பாடல்ல பார்த்தோமா இல்லைங்களா? ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு என்று சொல்லக்கூடிய செய்யுள்ள சொல்லப்பட்ட உபதேச மாத்திரைக்கே அன்றி உருவம் கொள்வது உபதேசத்துக்கு மட்டும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அதுக்கப்புறம் 70வது பாட்டில இருந்து உலகம் அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பதும் போறார். 70 அது உலகம் அவன் உருவில் தோன்று ஒடுங்கிடும் என்பதும் ஓரார். உலகுக்கு உயிருமாய் உலகமாய் நின்றது ஓரார். உலகினில் ஒருவன் என்பர் ஒருவனே உணரார் எல்லாம். 69. அந்த 69வது பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரைக்கும் எத்தனாவது பாட்டு? 74 வரைக்கும். அதாங்க சொல்ற. உலகம் அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது முதலாக இங்கனம் கூறி போந்த, இங்கனம்னா இந்த 74வது பாட்டுல கூறி போந்த தோற்றம் மறைப்பு நிலை அருளல் இறுதி ஐந்தொழில் என்னும் ஐந்தொழில் செய்தற்கும் இவ்வடிவம் இன்றியமையா சிறப்பனவாய் வேண்டப்படும் என்பதுவும். அப்போ ஐந்தொழில் செய்வதற்கும் அவனுக்கு வடிவம் வேண்டும். நூல் செய்வதற்கும் உபதேசத்திற்கு மட்டுமல்ல ஐந்தொழில் செய்வதற்கும் அவனது உருவம் வேண்டப்படும் என்பதை சொன்னார். படைப்பாதி படைப்புக்கு வாதுல ஆகமத்தில் ஓதியவாறே ஏங்கிய பொருளும் நிலையில் பொருளுமாகிய உலகங்கள், ஏங்கிய பொருள் நிலையில் பொருள், சேதன அசேதன பிரபஞ்சம், சேதன அசேதன பிரபஞ்சம். ஏங்கிய பொருள் என்னது? சேதன பொருளா அசேதன பொருளா? ஏங்கிய பொருள் நிலையிற் பொருள் இருக்கா இல்லையா? ஏங்கிய பொருள் என்பது சேதன பிரபஞ்சம், நிலையிற் பொருள் என்பது அசேதன பிரபஞ்சம். சரிங்களா? பொருளுமாகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் தோன்றுமாறு செய்ய வேண்டுதலானும் வாதில ஆகமத்தில் சொல்லியிருக்கு. அதனால அதற்கு அவனுக்கு வடிவம் வேண்டும். அப்புறம் படைப்புக்கு வடிவம் வேண்டும் சொல்லிட்டார். படைப்புக்கு வடிவம் வேண்டும். அப்புறம் மறைப்புக்கு ஊன நடனம் இயற்றுதல் வேண்டுதலாலும், மறைத்தல் செய்வதற்கு ஊன நடனம் வேண்டும். அடுத்தது திதிக்கு மாதராளோடு இய வேண்டுதலாலும், அனுக்கிரகத்திற்கு யோகிருந்து காட்ட வேண்டுதலாலும். அப்ப படைத்தல் மறைத்தல் திதி அனுக்கிரகம். சங்காரத்திற்கு தோன்றின முறையிலே அவ்வளவு உறுப்புகளை கொடுக்க வேண்டுதலாலும். அப்ப ஐந்தொழிலுக்கு என்ன வேணும்? உறுப்பு வேணும், அது வடிவம் வேணும். பெருமானது வடிவம் வேண்டும், வேண்டுதலாகும். உபதேச மாத்திரைக்கே அன்றி, திருப்பி அந்த 66 பாட்டில் சொன்னதான். உபதேச மாத்திரைக்கே அன்றி இவற்றிற்கும் உருவத் திருமேனி இன்றியமையா சிறப்பினவென்பது கண்டுகொள்க. அப்போ கண்டிப்பா அவன் வடிவம் தாங்கி வந்துதான் தீரணும். உபதேசத்திற்காகவும் ஐந்தொழில் செய்வதற்காகவும் அவன் வடிவம் தாங்கி வரணும். ஏனை தொழில்களை கிளந்து கூறுதலில் படைப்பாதி என்பதற்கு படைப்பாகிய ஆதி தொழில் என்று உரைக்க. என்னது இலக்கணம் சொல்லுங்க. படைப்பாகிய தொழில்கள்னா மற்ற அந்த தொழிலில் சேர்த்து படைப்பு முதலாகிய தொழில் சொன்னா அதுல எல்லாம் அடங்கும். அப்படித்தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற. அப்படித்தான் சொல்லக்கூடாதுன்னு விளக்கம் சொல்ற. புரியுதா இல்லைங்களா? படைப்பாகி அப்படின்னா நம்ம நேரம் எப்படி எடுத்துக்குவோம்? படைப்பு முதலாகி ஐந்தொழில்னு எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா திருப்பியும் தனித்தனியா சொல்லியிருக்கிறாரு. காத்தல் மறைத்தல் அருளல்னு பாட்டிலே வந்துருச்சா இல்லையா?
பாட்டிலேயே மீதி 4 தொழில்னு சொல்லியாச்சு. அப்ப அங்க என்ன சொல்லக்கூடாது? படைப்பு முதலாகியன்னு சொல்லக்கூடாது. படைப்பு தொழில் தான். புரியுதா இல்லையா? அப்படின்னா அந்த ஆதி என்பதற்கு என்ன செய்யணும்? ஆதி தொழில்னு செஞ்சுக்கணும். முதல் தொழில் முதல்ல படைப்பை செய்யணும். அப்புறம் தான் காத்தல் மறைத்தெல்லாம் நகரும். அப்போ படைப்பாகிய முதல் தொழிலை செய்வதற்கும் ஆதி என்பதை முதல் தொழில்னு பொருள் செய்யணும்னு சொல்றாரு. புரியுதா இல்லைங்களா? அதான் இலக்கணம். படைப்பாதினா நம்ம படைப்பு முதலாகிய அப்படின்னு பொருள் செஞ்சுட்டா அப்புறம் அங்கேயே 5 வந்துருச்சு. அப்புறம் கீழே தனித்தனியா 4 சொல்லக்கூடாது இல்லையா? அதான் இலக்கணம், வேற ஒண்ணும் இல்லை. தெளிவா அதான் சொல்லியிருக்கிறாரு. என்னது இப்ப படிச்சு பாருங்க, புரியுதானே? ஏனை தொழில்களை கிளத்து கூறுதலின், மற்ற தொழிலையும் பாட்டில் சொல்லியிருக்கிறா இல்லையா? சொல்லுதலின் படைப்பாதி என்பதற்கு படைப்பாகிய ஆதி தொழில் என்று உரைக்க. புரியுதா இல்லையா? படைப்பாகிய முதல் தொழில் அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும். படைப்பு முதலாகிய தொழில்னு செய்யாதீங்க அப்படின்னு இலக்கணம் சொல்லியிருக்கு. ஆதியை தனியா பிரிக்கணும். படைப்பாதின்னு சொல்லாம படைப்பு ஆதி தொழில்னு தனியா பிரிச்சு பொருள் செய்யணும்னு இலக்கணம் எழுதுற. புரியுதா இல்லையா? நம்ம அதை படிச்சுட்டு அப்படியே படைப்பாதி தொழில்னு பொருள் செய்வோம். புரியுதா இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. சரி. பக்தர்களுக்கு அருளும் பாவனை, பக்தர்களுக்கு அருளும் பாவனை என்பது பக்தர்களுக்கு இருவினை ஒப்பில் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை என திரோதான தொழிலின் மேல் தொழிலை உணர்த்திற்று. சரியா? அப்போ அந்த பாவனை என்பது திரோதானத்தை காட்டுது. திரோதானத்தை காட்டுதுன்னா எதனால? இருவினை ஒப்பு நிகழும் பொருட்டு செய்கிற தொழில். நமக்கு இருவினை ஒப்பு நிகழணும்னா என்ன நிகழணும்? திரோதானம் தான் நிகழணும். திரோதானம் தான் நிகழணும். ஏன் நிகழணும்? ஆமா எல்லாம் கரெக்டு தான். ஏன் நிகழணும்? இருவினை ஒப்பு நிகழணும்னா மறைத்தல் தொழில் நிகழ்ந்தானா இருவினை ஒப்பு நிகழும். மறைத்தல் தொழில் நிகழலைன்னா இருவினை ஒப்பு நிகழாது. ஏன் நிகழாது சொல்லுங்க? மறைத்தல் தொழிலுக்கு இருவினை ஒப்புக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. தப்பா சரியாலாம் ரெண்டாவது. நமக்கு எப்பவுமே புத்தகத்தை படிப்போம், படிக்கிறதுக்கு பொருள் புரியுது. அது ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியணுமா இல்லையா? கேள்வி புரியுதா இல்லையா? இருவினை ஒப்புக்கும் மறைத்தல் தொழிலுக்கு என்ன சம்பந்தம்? மறைத்தல் தொழில் இருந்தாதான் வினை நுகர்ச்சி நிகழும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தாதான் என்ன செய்வோம்? இன்னைக்கு நுகர்வோம் இல்லையா? அப்ப நுகரும் போதுதான் என்ன ஆகும்? ஒரு இன்பமோ துன்பமோ நிகழும். அந்த துன்ப நிகழ நுகர்ந்து என்ன ஆகும்? ஒரு கால இலையில சலிப்பு வரும். போயா, இந்த உலகமே இப்படிதான் அப்படின்னு அந்த நுகர்ச்சியினாலே சலிப்பே மேல மேல வருகிற போது இருவினை ஒப்பு. இன்பம் வந்தா வந்துட்டு போதியா, துன்பம் வந்தா வந்துட்டு போதியா அப்படின்னு இருவினை ஒப்பு எப்ப நிகழும்? உங்களுக்கு உலகத்து மேல என்ன வரணும்? சலிப்பு வரணும், ஓர்ப்பு வரணும். அது ஓர்ப்பு எப்ப வரும்னா மறைத்தல் தொழில் நிகழ்ந்தாதான் ஓர்ப்பு வரும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? இதுதான் இப்படியா அப்படின்னு விட்டுட்டு எது அப்படி இல்லைன்னு பார்ப்போம். அதை போய் நுகர்வோம். புரியுதா இல்லைங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு இன்ப துன்பத்தை தான் மாறி மாறி கொடுக்கும். அப்படிங்கிறத நம்ம அறிவுக்கு விளங்குவதற்கு என்ன வேணும்? மறைத்தல் தொழில் கட்டாயம் வேணும். மறைத்தல் தொழில் இல்லைன்னா நமக்கு உலகத்தின் மேல ஊறப்பும் சலிப்பும் வராது. அது வராதபடி இருவினை ஒப்பு நிகழாது. இருவினை ஒப்பு நிகழாது. அதற்காக தான் என்ன செய்யறோம்? மறைத்தல் தொழிலை பெருமான் செய்கிறோம். அதற்காக இங்க என்ன வேணும்? அது பாவனையினர். அந்த பக்தருக்கு அருளும் பாவனையாவது பாவனை என்பது திரோதான தொழிலின் மேல் நின்றது. சரியா? அதனால பாவனை என்றார். அது அவனுக்கு இயல்பு அண்மையின். அது அவனுக்கு இயல்பு இல்லை. யாருக்கு அவனுக்கு இயல்பு இல்லை? பெருமானுக்கு இயல்பு இல்லை. எது இயல்பு இல்லை? எது இயல்பு இல்லை? பாவனை அவனுக்கு இயல்பு இல்லை.
திரோதானம் அவனுக்கு இயல்பு இல்லை. இறைவனது இயல்பு அருள் தான். இறைவனது இயல்பு என்னது? அருள் தான். திரோதானம் அவனுக்கு என்ன கிடையாது? இயல்பு கிடையாது. ஆனா அவன் என்ன செய்யறான்? நமக்கோசரம் அவன் பாவிக்கிறான். பாவனை என்பது என்னது? ஐயோ நல்லா நடிக்கிறான், யார் சொல்றமா இல்லையா? நல்லா நடிக்கிறான்னு என்ன? அவன் இயல்பு வேற. இப்ப என்ன செய்யறான்? தன் இயல்புல இருந்து மாறி நின்றா அதுக்கு என்னது? நடிக்கிறதுன்னு பேரு. அதுதான் பாவனைன்னு பேரு. சரிங்களா? ஒரு பரதநாட்டியத்துல கோபம் காரணம் மாதிரி அதுக்கு என்ன சொல்ற? பாவனை சொல்றமா இல்லையா? நவரசம், கோபம், மகிழ்ச்சி, வெறுப்பு, இதெல்லாம் என்ன செய்ய? முகத்துல காட்டணும். அப்படி காட்டினா அதுக்கு என்ன பேரு? பாவனைன்னு பேரு. அப்போ கோபம்னா கோபமா இருக்கிறான்னு அர்த்தமா? மகிழ்ச்சினா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அது என்ன செய்யறது? இருப்பதாக பாவிக்கிறது. அதுக்கு பேர் பாவனைன்னு பேர். அது மாதிரி பெருமானுக்கு திரோதானம் என்பது என்னது? பாவனை தான். இயல்பா அவனுக்கு என்னது? அருள் தான் அவனது இயல்பு. அவனது இயல்பு அருளல். ஆனா நமக்கோசரம் என்ன செய்யறான்? பாவனை செய்யறான். என்ன பாவனை செய்யறான்? என்ன பாவனை செய்யறான்? திரோதான பாவனை செய்யறான். திரோதானத்தை பாவனை செய்யறான், மறைக்கிறான். அவனுக்கு தெரியும் நாம போய் ஒன்ன நுகர்கிறோம். பெருமாண்ட போய், சாமி எனக்கு கண்டிப்பா இது வேணும், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு போய் சாமிகிட்ட கேட்கறான். பெருமான் என்ன பார்க்கறான்? அவனுக்கு தெரியும் இதை கட்டினா உனக்கு என்னென்ன வம்பு வரும்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்யறான்? சரி ஆகட்டும், ததாஸ்து, ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஏன்னா இப்ப என்ன செய்யறான்? அவனுக்கு தெரிஞ்சும் இதனால உனக்கு துன்ப வரியா அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்யறான்? நம்ம கேட்டதுனால கொடுத்தறான். இப்ப அது அவனுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? வேண்டாயா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டான். அது பாவிக்கிறான், நடிக்கிறான். தெரிஞ்சு தெரியாதவன் மாதிரி நடிக்கிறான் இல்லையா? அதுக்கு பேர் தான் திரோதானம்னு பேர். அதுக்கு பேர் தான் திரோதானம். ஏன்னா ஆனா உனக்கு அதை கட்டி அழுவணும்னு இருக்கு, உனக்கு அழுவணும்னு இருக்கு, போயே வா, அப்புறம் தான் நான் சொன்னா உனக்கு கேட்கும். இப்ப சொன்னா உனக்கு கேட்காது. இப்ப சொன்னா உனக்கு கேட்காது. நாளைக்கு அனுபவிச்சுட்டு வரும்போத நீ ஏன் வந்து என்ன சொல்லுவ? என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பித்தானே நான் கேட்டேன் அப்படின்னு நீ நாளைக்கு வரும்போது நான் ஏதாவது சொல்லுவேன். அப்பவும் அறிவுரை எடுத்தோம். ஆமா. எனவே அதற்கு பாவனைன்னு பேர். அதனாலதான் அகுது அவனுக்கு இயல்பு இன்மை, இயல்பு இல்லை. எது? திரோதானம் இறைவனுக்கு இயல்பு இல்லை. அதனால அதை பாவனை என்ற சொல்றால குறித்தார். இதெல்லாம் நுட்பம். இப்ப ஏன் பாவனை திரோதானம்? பாவனைங்கிற சொல்லுக்கும் திரோதானத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க நூலை எடுத்து டிக்ஷனரி எடுத்து பாருங்க, தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பாவனை என்பதற்கு திரோதானம்னு பொருள் இருக்குமா? எந்த அகராதியிலும் இருக்காது, எந்த அகராதிலையும் இருக்காது. ஆனா முனிவர் எழுதுறாரு பாவனை என்பதற்கு திரோதானம். ஏன்னா அதுக்கு அவன் பாவிக்கிறான், அது நடிப்பு. காரணம் அது அவனுக்கு இயல்பு இல்லை. அதனால அதுக்கு எப்படி ஒரு பொருள் வருது பாருங்க. அது இலக்கணம் இல்லைன்னா வராது. இந்த இலக்கணம் இல்லைன்னா அந்த பொருள் அவரே எழுதிக்கிட்டாருங்கன்னு சொல்லிடுவோம். புரியுதா இல்லைங்களா? அதுதான் நுட்பம். ஒரு நூலோட நுட்பமே அந்த இலக்கணத்துல இருக்கு. சரி, நூல் என்பது, நூலும் என்பது நூலை செய்யும் என, நூலை செய்யும் என என்னதுங்க? பெயரடியில் பிறந்த பெயர் எச்ச வினையாய் இடப்பாகம் மாதராளுக்கு அடையாயிற்று. இது இலக்கணம் தான். என்னது? நூலும், நூலும் மாதராளோடு அப்படின்னு இருக்கா இல்லையா? நூலும் என்பதற்கு, நூலும் என்பதற்கு என்னது? நூலாக அவன் இருப்பான் இல்லை, நூலை செய்யும் பொருட்டு. நூல் என்பதற்கு நூலை செய்யும் பொருட்டு அப்படிங்கிறது என்னதுங்க? அதான் பெயரடியில் என்னதுங்க? பெயரடியில் பிறந்த பெயர், பெயரடியில் பிறந்த பெயர். அது என்னதுங்க? நாம சொல்றோமா இல்லைங்களா? ஒரு செயலை செய்கிற போது அந்த செயலை அவனுக்கு பெயரா வருவது போல நூலும் என்பது நூலை செய்யும் பொருட்டு அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும். அது பெயரடியில் பிறந்த பெயராக எச்ச வினையாய், நூலை செய்தல் என்பது வினை, நூலை செய்தல் என்பது என்னது? வினைதானே, செய்யறது ஒரு வினைதானே. அந்த வினை இங்க என்ன இருக்கு? பாட்டுல இல்ல, மறைஞ்சு நிற்குது. அதனால அதுக்கு எச்சம்னு பேரு. மறைஞ்சு நின்னா அதுக்கு என்ன பேரு? எச்சம்னு பேரு. வினை மறைந்து நிற்கிறது. நூலை செய்யும் பொருட்டு, இந்த செய்யும் பொருட்டு என்பது இங்க என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு நிற்குது. அதனால என்னது? வினை எச்சம்.
வினை எச்சமா நிக்குது. எதற்காக? பெயரடியில் பிறந்த வினை எச்சம். பெயரடியில் பிறந்த வினை எச்சம். இதுனா நூல் என்பதற்கு நூலை செய்யும் பொருட்டு அப்படின்னு பொருள் செய்யணும். அதுக்கு இலக்கணம் இது. புரியுதா இல்லைங்களா? எடுத்துக்கொண்டு இடப்பாக மாதராளுக்கு ஆயிற்று. அம்மையை ஒரு இடப்பாகத்தில் வைத்திருக்கிற பெருமான் ஏங்க அப்படி வந்தான்னா நூல் செய்வதற்காக வருகிறான். நூல் செய்வதற்காக ஞான நூல் செய்து கொடுக்கும் பொருட்டு நமக்கு பெருமான் அம்மையப்பராக வருகிறான், உபதேசத்திற்காக வருகிறான் என்பதை சொல்றார். இவ்வாறின்றி என்னும்மை ஏற்ற சொல்லாக வைத்து மேற்கூறி போன்ற ஆரண ஆகமங்களை பிரித்து கூட்டல் என் உத்தியால் ஈண்டும் உடன் வைத்து எண்ணினார் என்று உரைப்பணும். ஆம், இது என்ன செய்யலாம்? என் உண்மை நூலும் அப்படின்னு இருக்கா இல்லையா? அந்த என்பது உண்மை, நூலும் என்பது உண்மை. அதுக்கு என்ன செய்யலாம்? மேல சொன்ன படைப்பு தொழிலும் காத்தல் தொழிலும் மறைத்தல் தொழிலும் நூலை செய்யும் தொழிலும் என்று என் உண்மை. இப்ப மேல சொன்னதோட இதையும் அப்படின்னு பொருள் செஞ்சுக்கலாம். புரியுதா இல்லைங்களா? அப்படியும் செய்யலாம் என்று உரைக்கணுமாம். அப்படியும் பொருள் செய்யலாம். 5 தொழிலோட 6வது தொழிலா நூல் செய்யறது. 5 தொழில் செய்வதோட 6வது தொழில் என்ன செய்யறாரு? நூல் செய்யறாரு. அது ஏற்கனவே சொல்லியாச்சு. எங்க சொல்லி இருக்கிறாரு? 66வது பாட்டுல. 66வது பாட்டு என்ன சொல்லி இருக்கிறாரு? சந்தான மரபு. குரு மரபு எதை வச்சு வரும்? நூல் வழியா தான் வரும். குரு மரபு. இப்ப நாங்க குரு மரபுல உட்கார்ந்து இருக்கிறோம், நூலை படிக்கிறோம். குரு மரபு என்னது? நூல் வழியா தானே வரும். நூல் வருவது என்னது? குரு மரபு தான். ஏன்னா குருநாதர் செஞ்ச நூலை தான் மாணவர் சிந்திக்க முடியும். அவரோட மாணவர்னு இந்த சந்தான மரபு வரணும்னா கட்டாயம் என்ன இருக்கணும்? நூல் வேணும். சரிங்களா? அதனால ஐந்தொழில் செய்தற்கும் நூலை செய்தற்கும் இறைவன் உரிமையை தரித்து வர வேண்டும் அப்படின்னு அந்த உண்மையை என்ன செய்ய? எண்ணுண்மை. ஐந்தொழிலும் நூலை செய்வதற்கும் அப்படின்னு எண்ணுண்மையை வைத்துக் கொள்ளணும். சரி, அடுத்தது பாசம் துடைப்பானாம் தொழிலும் என்றது. பாசம் துடைப்பானாம் தொழில் என்றது ஈண்டு சங்காரத்தின் மேல் என்றது. சரிங்களா? அப்ப பாசம் துடைப்பான் என்பது சங்காரத்துறை, அதை குறித்து நிற்கிறது. கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்பதால் அறிக. கொன்றது வினையை அக்குணம் என்றும் போறார் அப்படின்னு சொன்னதால் இல்லை, வினையை கொன்றார். கொன்றது எதை? வினையத்தான் கொண்டார், ஆளை கொள்ளல. திரிபுர சங்காரம் தானே, ஆளை கொள்ளலையா? அவன் செஞ்ச வினையத்தான் கொண்டார். எனவே பாசத்தை துடைத்தல் என்பது எனது சங்காரத்தின் மேல் நின்றது. சங்காரம் என்பது வினையத்தான் சங்கரிக்கிறார், உயிரை சங்கரிக்கிறது இல்லை. சரியா? அடைப்பான் துடைப்பான் என்னும் பாணிற்று வினையச்சம். இது இலக்கணம். அடைப்பான் துடைப்பான். பான் வருது, அதை முடிக்கும் போது என்ன வருது? பான். ஈற்றிலே வருகிற பான். ஈற்றுனா கடைசியா வரும். ஒரு சொல்லுக்கு இறுதியாக என்னது? பான்கிற சொல் வரும். இது இலக்கணம். பின்னாடி நம்ம இலக்கணத்துல எல்லாம் பார்ப்போம். பாணிற்று வினையச்சம். அதுக்கு என்ன பேரு? பாணிற்று வினையச்சம். அடைப்பான் துடைப்பான். சரிங்களா? அதெல்லாம் என்னது? பாணிற்று வினையச்சம். செய்யுளாகளில் முறை பிறள வைத்தார். இல்ல, அடைப்பான் துடைப்பான் என்பது எப்படி வரணும்? முதல்ல வரிசையா வரணும். இது அந்த இன்பத்தை அடைப்பானாம், பாசத்தை துடைப்பானாம். பாட்டுல மாறி வரும். ஏன்னா செய்யுன்னு சொன்னா அதுக்கு எதுக்கு மோன தொடையெல்லாம் இருக்கு. அதனால பாட்டுல கொஞ்சம் முன்ன பின்ன இந்த சொல்லலாம் வரும். ஆனா நீங்க பொருள் செய்யும்போது எப்படி? படைத்தல், காத்தல், மறைத்தல், அழைத்தல், அருளல், இப்படி வரிசையா நீங்க பொருள் செஞ்சுக்கணும். செய்யல அப்படி இருக்காது. அது படைத்தல், அழைத்தல், அருளல், மறைத்தல் மாறி மாறி வரும். மாறி வந்தாலும் பொருள் செய்யும்போது என்ன செய்யணும்? நீங்க வரிசையா பொருள் செஞ்சுக்கணும். செய்யுள் நோக்கி முறை பிறட வைத்தார். சரி, இவை அனைத்தும் சுத்தமாயில் படும் காரியங்களை நோக்கி கூறியது என்று உணர்க. இத்தனையும் சொல்லிட்டு இதெல்லாம் எங்க? சுத்தமாயில. ஏன்? பெருமான் நேரடியா செய்வான். இந்த ஐந்தொழில பெருமான் சுத்தமாயில நேரடியா செய்வான். நமக்கு
ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அதித்திட்டு நின்று செய்வான். அதனால அவன் நேரடியா செய்யறான்னு சொன்னா சுத்தமாயை, அதித்திட்டு செய்தால் அசுத்தமாய பிரகிருதி மாயை. இப்ப இவன் உருவம் தாங்கி வந்து ஐந்தொழில் செய்வான் அப்படின்னு சொன்னா அது எதை குறிக்கும்? சுத்தமாயை தான் குறிக்கும். சுத்தமாயை தான் குறிக்கும். உலகினை என்பது முதலாக இவ்வேழு செய்யுளானும் மேலை செய்யுள்களில் அசித்தன் என்றதனை வலியுறுத்தும் முகத்தான். இதுங்க மேல சொன்ன உலகினை இறந்து நின்றது அறங்குரு என்பது ஓரார் அப்படிங்கிற பாட்டுல இருந்து 68 இருந்து 74 வரைக்கும் இருக்கக்கூடிய 7 செய்யுள்களினால மேலை செய்யுளில் அசித்தன் என்பதனை வலியுறுத்துதல் முகத்தான். அசித்தன் என்னங்க? சித்தன்னா அசித்தன்னா என்ன, சித்தன்னா என்ன? 12ஆம் நூற்பாவை 12ஆம் நூற்பாவை எடுங்க. சிவஞான போரம். சித்தன்னா என்ன, அசித்தன்னா என்ன? ரெண்டையும் சொல்லு. சிவஞான போதம் 12ஆம் நூற்பா ஏழு. அவன் சிந்திதனாயினும் அசிந்திதன். சித்தன்னா அறிவுக்கு எட்டாதவன். சித்தன்னா அறிவுக்கு எட்டாதவன். அசித்தன்னா அறிவுக்கு எட்டுபவன். சரியா? அப்போ அவன் சித்தனாகியும் அசித்தனை, சித்தனாகியும் அசித்தனை. இன்னொன்னு சொல்லலாம், அசித்தனாகியும் சித்தனை. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா இவன் உருவமெல்லாம் நமக்கு தெரியுது, உருவமெல்லாம் தெரியுது. உருவம் தெரிஞ்சதுனால அவன் அசித்தன்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. உண்மையில அவன் யாரு? சித்தன். இதுக்கெல்லாம் எட்டாதவன், கருவிகளுக்கு எட்டாத பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டி கருவிகளுக்கு எட்டுபவனா வருகிறான். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப கருவிகளுக்கு எட்டுபவனா வர்றதுனால அவனை நீங்க என்ன நினைக்க கூடாது? அசித்தன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையில அவன் யாரு? சித்தன். புரியுதா இல்லைங்களா? அதுதான் அங்க 12ஆம் நூற்பால இருக்கிற கருத்து. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 7 செய்யுளால் மேலை செய்யுள்களில் அசித்தன் என்றதனை வலியுறுத்தும் முகத்தான். அப்ப அவனை அசித்தன்னு வலியுறுத்துற. அசித்தன் என்னது? இப்ப சொல்லுங்க. கருவிகளுக்கு எட்டுபவன். அசித்தன் என்பது கருவிகளுக்கு எட்டுபவன். சித்தன்னா கருவி கேட்டார். இப்ப கருவிக்கு எட்டுற மாதிரி வரான் அப்படின்னு உருவம் தாங்கி வராயா? உருவம் தாங்கி வரான். உருவம் தாங்கி வந்தா நம்ம கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. அப்ப அவன் யாரு? அசித்தன். கண்ணுக்கு தெரிஞ்சா அசித்தன். அப்ப உருவம் தாங்கி வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் சித்தன், அதனால அவனை காண முடியாது. அதெல்லாம் கரெக்டு தான். அவன் தன்னிலையில் அவன் சித்தன் தான். அவன் அப்படியே இருந்தா நம்மளால எட்ட முடியாது. நம்ம எட்டுறதுக்கோசரம் அவன் வடிவம் தாங்கி நம்ம காண்ற மாதிரி வரான், உருவம் தாங்கி வருகிறான். அப்ப உருவம் தாங்கி வருவதன் நோக்கம் ஐந்தொழில் செய்வதற்கும் உபதேசம் செய்வதற்கும் சித்தனாகிய பெருமான் அசித்தனாய் நம்பொருட்டு வருகின்றான். நம்பொருட்டு வருகின்றான். இதை எத்தனை பாட்டுல சொல்றாரு? 7 பாட்டுல சொல்றாரு. 7 பாட்டுன்னு சொன்னாலும் முதல்ல எங்க நீங்க 59 இருந்தே இதான் கருத்து. உருவம் தாங்குவதே, உருவம் தாங்கி வருவதனால இருக்குல்ல, அவன் அருவம் மட்டுமேன்னு சொன்னா குற்றம் அப்படின்னு நீங்க எத்தனாவது பாட்டுல இருந்த? 58 இருந்து 2வது அதிகாரம் ஆரம்பிச்சதுல இருந்து வருவதெல்லாம் அவன் உருவம் தாங்கி வருவது நம் பொருட்டு, நமக்கு நூல் செய்வதற்காகவும் ஐந்தொழில் செய்வதற்காகவும் கண்ணுக்கு புலனாகாத பெருமான், விடயங்களுக்கு எட்டாத பெருமான், விடயத்துக்கு எட்டுவனாக கீழிறங்கி உருவம் தாங்கி வருகிறான் என்பதை இங்க வலியுறுத்துகிறார். எனவே அவ்வருள் உருவின் பேதங்களும் அவற்றாய தொழில்களும் பயனும்
அப்போ அவன் எப்படியெல்லாம் வருவான், என்னென்ன பேதத்துல வருவான், ஆகேஸ்வர மூர்த்தமா வருவான், குருநாதனா வருவான், இதெல்லாம் அந்த பாட்டில் இது வரைக்கும் அதான பார்த்தோம். அதெல்லாம் வேதங்களும் அவற்றினுடைய தொழிலும் எப்படி வருவான், யோகியா வருவான், போகியா வருவான், வேகியா வருவான், அதெல்லாம் தொழில். புரியுதா இல்லைங்களா? வடிவத்துல பேதம் இருக்கு, பேதத்துக்கு தக்கவாறு தொழில் இருக்கிறது, தொழிலுக்கு தக்கவாறு பயன் இருக்கிறது. சரியா? அப்போ அந்த பேதங்களும் அவற்றாய தொழில்களும் அவற்றினுடைய பயனும் அவை இன்றி அமையா. எவை இன்றி? அவை இன்றி அமையா. எவை இன்றி அமையா? உருவம். உருவம் இன்றியமையாதது. இதெல்லாம் செய்யணும்னா உருவம் தாங்கி வரணும். நல்லா படிக்கும் போது ஞாபகத்தை வச்சுங்க. அவை அகுது அப்படின்னா அது எங்கேயோ ஒன்று சொல்லுதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? சுட்டு தானே படிச்சு இலக்கணத்தை படிச்சோமா இல்லையா? அவை இவைன்னா என்னது? சுட்டு. சுட்டுனா என்ன அர்த்தம்? எதை சுட்டுதுன்னு பார்க்கணும். அவை அப்படியே படிச்சுட்டே போகக்கூடாது. அவைன்னா எவைன்னு கேட்கணும் ஒரு கேள்வியை. புரியுதா இல்லைங்களா? அந்த கேள்வி கேட்டாதான் அந்த இடத்துக்கு பொருள் வரும். சரிங்களா? எனவே அவை இன்றியமையா சிறப்பின இன்றியா சிறப்பின வாமாறு தொகுத்து கூறப்பட்டது. தொகுத்து கூறப்பட்டது எல்லாம் தொகுத்து கூறிட்டார். சரி, 75 இறைவன் எல்லா